வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம அதிகமான நட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் உள்ள நட்ஸு வச்சு சிம்பிளாக இந்த ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கேக்கோட கலருக்காக அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி நமக்கு ப்ரௌன் கலரில் வரும். இப்போது கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவு சுட தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் விட்டோம்னா கலர் மாதிரி தீஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் ப்ரௌன் கலராக நமக்கு மாறின உடனே சுட தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது இதில் 1/2 கப் அளவு சின்ன சின்னதாக உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கருப்பு உலர் திராட்சை. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பாதாம் பருப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க 1/2 கப் தண்ணி இது வெந்து வரும்போது நல்லா சுண்டி வந்துடும். பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. இப்போ இந்த சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 4 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூடவே வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டையெல்லாம் நம்ம சேர்த்து பவுடர் பண்ண சர்க்கரையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மாதிரி மிக்ஸ் பண்ண நமக்கு சரி வரலன்னா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு மிக்ஸ் ஆகிடும். இப்போது சர்க்கரை பவுடர், முட்டை, எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம சர்க்கரை பாகில் வேக வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கேக் மிக்ஸில் பார்த்திங்கன்னா 1/2 கப் மைதா மாவு எடுத்துருக்கோம். சர்க்கரையும் பார்த்திங்கன்னா 1/2 கப் தான் எடுத்துருக்கோம். 1 கப் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம். 1/2 கப் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சேர்த்துருக்கோம். ஆயில் மட்டும்தான் 1 கப் சேர்த்துருக்கோம். சர்க்கரையும் மைதா மாவும் ஈவனாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை கலந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்மக்கிட்ட கேக் மோல்டு இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா வீட்டில் உள்ள இதை மாதிரி ஒரு பாத்திரம், அடி ஃப்ளாட்டான உள்ள பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கலாம். சில்வர் பாத்திரமோ இல்லை அலுமினிய பாத்திரமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அடியில் மட்டும் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுற்றி எண்ணெய் தடவி விட்டுடலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விட்டுடலாம். நம்மக்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா இது மாதிரி மைதா மாவை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்ச கேக் மிக்ஸை சேர்த்தோம்னா நமக்கு ஒட்டாமல் கரெக்டாக வரும். இந்த கேக்கை நம்ம குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெயிட்டான கடாயை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுலேயும் வேக வச்சுக்கலாம்.
இப்போ கேக் மிக்ஸை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி தட்டி விட்டு நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த கேக் மிக்ஸை எடுத்து வச்சிடலாம். மூடி வச்சு அடுப்பை சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுட்டு 1 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கேக் பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். நம்ம ஆரம்பத்துலேயே நட்ஸு சேர்த்தோம்னா ஈரத்தில் உள்ளே போயிடும். மேலே வந்து பார்க்க நமக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. அதனால் கேக் பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் கருப்பு திராட்சை, கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்த்து மூடி விட்டுடலாம், நல்லா வெந்து வரட்டும். கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு நைஃபோ இல்லை ஒரு குச்சோ விட்டு பார்க்கலாம். மாவு வந்து நமக்கு ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு வந்து 1லேருந்து 1 1/4 மணி நேரம் ஆச்சு இந்த கேக் ரெடி ஆகிறது. இப்போது இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு சுற்றி இது மாதிரி எடுத்து விட்டுடலாம். எடுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கேக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சுவையான நம்மளோட ப்ளம் கேக் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.